பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் எப்போதுமே எப்படி இருக்கும்னா, ஃப்ரீஸு, லூப்பு, ரிப்பீட் அப்படின்ற மாதிரி ஹவுஸ்மேட்ஸை வந்து கலாய்ச்சிட்டு இருப்பாரு. இல்லை அவங்களோட ஃபேமிலி வரும்போது பிக் பாஸ் கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 2 சம்பவங்கள் நடந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட விக்கல்ஸ் கிட்ட இருந்தால் பிக் பாஸ் ஆரம்பித்தார். லைக் விக்கல்ஸ்க்கு வந்து ஏதோ லூப் கொடுத்துருந்தாரு. ஏதோ டைலாக் சொல்லும்போது லூப் கொடுக்கும்போது இதுதான் சான்ஸ் அப்படின்றதுக்காக பார்வதி அவர் மேலே தண்ணியெல்லாம் ஊற்றி அவரை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. அடுத்தது பிக் பாஸ் இவங்க 2 பேரையும் கோர்த்து விடணும் அப்படின்றதுக்காக ஓகே விக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு பார்வதிக்கு வந்து ஃப்ரீஸ் கொடுத்துட்டாரு. ஸோ பார்வதிக்கு வந்து அவரும் தண்ணி ஊற்றி அவங்க மேலெலாம் தண்ணி ஊற்றி அவங்களோட மூஞ்சி ஃபுல்லாக லிப்ஸ்டிக்லாம் போட்டு விட்டு அவங்களும் அதே மாதிரி பார்வதியும் அதை உடனே இவரும் நம்ம கமருதீனும் அவங்க கூட இருந்ததுனால கமருதீன் மேலெல்லாம் தேய்ச்சி விட்டு அவரோட ஹார்ட்டில் ரெமோ அப்படின்னு சொல்லி அவரோட உடம்புல ஹார்ட்லாம் விட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக போயிட்டு இருந்தது. பட் இந்த பஞ்சாயத்துக்கு நடுவில் கேப்டனான நம்மளோட கமருதீன் வந்துட்டு பார்வதி போதும், ஏன்னா நீ தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ண, அப்புறம் அவனும் பண்ணுவான், ஏன் இதை பண்ணுற அப்படின் போது பார்வதி டென்ஷன் ஆகிட்டாங்க. நீ என்ன நான் பண்ணால் மட்டும் வர, அப்போ அவன் பண்ணும்போதுல நீ எதுவும் கேட்க மாட்டியா அப்படின்போது நீ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி லைட்டாக அவங்க பக்கம் திரும்பிச்சு. ஸோ பார்வதியை பொறுத்த வரைக்கும் யாரும் அவங்கள கேள்வி கேட்கக்கூடாது, கேட்டாங்கன்னா நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு வருவாங்களே, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் போயிடுச்சு. ஸோ என்னடா இது ஃப்ரீ டாஸ்கில் கூட அடிச்சுக்குவீங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் பார்வதி பண்ணாங்க. அடுத்ததாக நம்மளோட அரோராக்கு வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணியிருந்தார் பிக் பாஸ். ஸோ அந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு நின்றுட்டுருக்காங்க. மற்றவங்களாம் வந்து அவங்கள லைக் ஃப்ரீஸ் டாஸ்க் அப்படின்னாலே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள எந்த அளவுக்கு கேவலமாக பண்ண முடியுமோ லிப்ஸ்டிக் எல்லாம் மூஞ்சி ஃபுல்லாக தடவி விடுறது, கண்மையை தடவி விடுறது, சிண்டு போட்டு விடுறது, அவங்க மேலே ஏதாவது சின்ன சின்ன தூசெல்லாம் தூக்கி போடுறது, இப்படி தான் எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் நம்மளோட வினோத் வந்து அவங்க முடியவே எடுத்து அரோரா முடி எடுத்து மூக்குக்குள்ளே விட்டுட்டு இருந்தார். அண்ட் இவங்க சுபிக்ஷா வந்து ஏதோ அந்த வெங்காயத்தோல் அந்த மாதிரிலாம் இருந்து அவங்க தலையில் தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அது திவ்யா மட்டும்தான் அவங்க ஒரு லவ்வபுளாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. லைக் அவங்க வந்து ஒரு கிஸ் கொடுத்தாங்க, அது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அரோராக்கு வந்து திவ்யா ஒரு கிஸ் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் நெற்றியில் கிஸ் கொடுத்தாங்க. ஸோ பிக் பாஸ் இதை பார்த்துட்டு நல்லா இருக்கேன் இந்த பாண்ட், அதாவது அரோரா அண்ட் திவ்யாக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பாண்ட் வந்துருச்சு. அவங்க எப்போ கிச்சன் டீமில் 2 பேரும் ஒன்றா இருந்தாங்களோ அப்போது அரோரா, திவ்யா, ஆதிரை, சுபிக்ஷா அப்படின்னு ஒரு 4 பேருக்குள்ளே நல்ல ஒரு பாண்ட் இருந்தது. அதை ஒவ்வொரு இடத்துலையும் திவ்யா செரிஷ் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஃப்ரீ டாஸ்க் அப்படின்னாலே ஒருத்தரை வந்து கடுப்பேற்றுறது தான் ஃப்ரீ டாஸ்க்காக இருந்தது. பட் எனக்கு திவ்யாவை பார்க்கும்போது திவ்யா ஒரு ஆள் மட்டும்தான், மற்றவங்க எல்லாருமே வந்து அவங்க மூஞ்சியே கெடுத்து அவங்க மேலே தண்ணியை ஊற்றி அவங்கள பார்க்கவே கொடூரமாக மாற்றும் போது இவங்க மட்டும்தான் அவ்வளோ லவபிளாக வந்து முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்த பிக் பாஸே அடடா இது அழகாக இருக்கே லூப் அப்படின்னு திவ்யாவுக்கு சொல்லிட்டாரு. ஸோ இவங்க கிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, மறுபடியும் லிப்ஸ்டிக்கை போட்டு போட்டு கண்ணு, மூக்கு, வாய், நெத்தி அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம வினோத் இருக்காரு, என்ன பிக் பாஸ் எனக்குலாம் இப்படி ஒரு லூப் கொடுக்க மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஜோக்ஸ் அப்பார்ட் திவ்யா அண்ட் அரோராவோட காம்போ பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. ஏன்னா திவ்யா நிறைய ஒரு லவ் கொடுக்குறாங்க, ஒரு குட்டி தங்கச்சி நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிறாங்க. லாஸ்ட் வீக் கூட நான் பார்த்தேன், அரோரா வந்து தோசை சுட தெரியாமல் ஒரு தோசையை தீய வச்சு எடுத்தாங்க. பட் அது திவ்யா இருந்துச்சு, சரி பரவாயில்ல அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க மேலே நிறைய லவ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபேமிலி ரவுண்ட் வரும்போதெல்லாம் அரோரா இன்னைக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் டு ஆஃப்டர்நூன் சபரி ஃபேமிலி வர வரைக்குமே கொஞ்சம் டல்லாக தான் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் பேக் டு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லைக் அவங்களுக்கு தெரியும் ஃபேமிலி இல்லைனா நம்ம ஃபேமிலி வர மாட்டாங்க அப்படின்றது தெரியும். இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அவங்க இமோஷனலாக வந்து கொஞ்சம் டவுன் ஆகுறாங்க அப்படின்றது திவ்யாவுக்கு புரிஞ்சு திவ்யா நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க, நிறைய லவ் கொடுக்குறாங்க. ஏன்னா அரோரா நமக்கெல்லாம் தெரியும் அந்த வீட்டை விட்டு அவங்க ஃபேமிலியை விட்டு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு. பட் அவளுக்கு ஏதோ அவள் ஆசைப்படுற ஒரு அன்பு கிடைக்காதனால தான் அவள் வெளியே வந்தா. பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அன்பை கொடுப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல திவ்யா நிற்கிறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ மற்றவங்க எவ்வளோ ஹேட்ரேட் ஒருத்தர் கூட ஸ்ப்ரெட் பண்ணாலும் அந்த பொண்ணு அன்புக்காக தான் ஏங்குறா அப்படின்றத புரிஞ்சு திவ்யா அவங்களுக்கு அவ்வளோ லவ் கொடுக்கும்போது ஒரு குட்டி தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிறதும் ஒரு மெச்சூர்டான அக்காவாக அவங்க பிஹேவ் பண்ணுறதும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வரைக்குமே நம்ம ஃப்ரீ டாஸ்கில் யாரும் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் அன்பு காமிச்சு, அதாவது ஒரு பையனும் பொண்ணும் வேணால் அப்படி இருந்திருப்பாங்க, ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு இவ்வளோ அன்பு கொடுக்கறத நான் பார்த்ததில்ல. ஸோ எனக்கு அந்த இடத்துல திவ்யா பார்க்கும்போது ஸோ க்யூட் எங்கள் திவ்யா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் இன்னொரு விஷயம், எனக்கு சபரி ஃபேமிலி வந்துட்டு போனது ரொம்ப பிடிச்சிருந்தது. சபரியோட ஃபேமிலி வாவ் அப்படின்ற மாதிரி பார்க்க வச்சாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாசிட்டிவ் வைப். அது நம்ம சபரி போன வாரங்கள் இந்த நைட்டு உட்காந்து ஃபன் பண்ணிட்டுலாம் இருந்தார் இல்லையா, அப்போவே எனக்கு அதோட ஐடியா இனிஷியேட்டிவ் எடுத்தது சபரி, அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அவங்க வந்ததுக்கப்புறம் அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க, சபரி அம்மா சொல்லியிருந்தாங்க எனக்கு ஜெனி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், பாக்யலட்சுமி சீரியலில் இப்படி ஒரு மருமகளா அப்படின்னு நான் பார்த்தேனாங்களா. எனக்கு அந்த ஸ்பாட்டில் ஒன்று தோணுச்சு, நம்ம சபரி அண்ட் திவ்யாவுக்கு மேரேஜ் ஆகி
அந்த மருமகள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? பயங்கரமான முதல் ஒன்று, பயங்கரமான காதல், ரெண்டுமே காட்டுற 2 நபர்கள் இருப்பாங்க. நல்லா இருக்கும்ல. லைக் நம்ம திவ்யா எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிடுவாங்க, மூஞ்சிக்கு நேராக பேசிட்டு விட்டுருவாங்களே தவிர அவங்கள பேக் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நம்ம சபரி ரொம்ப லவ்வபுளாக சரிமா சரிமா அப்படின்னு எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போவார். அவருக்கு எக்ஸ்ட்ரீம் கோவம் எப்போயாவது தான் வரும். ஸோ இவங்க பேராக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு சடனாக அவங்க அம்மாவோட அன்பை பார்க்கும்போதும் அவங்க வந்து திவ்யாவை பார்த்து இப்படி ஒரு நல்ல மருமகளா அப்படின்னு சொல்லும்போது, சீரியல் அவ்வளோ நல்ல மருமகள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்தது. பட் எனிவேஸ் திவ்யாவோட அந்த ஒரு லவ்வபிள் கேரக்டர், மற்றவங்களாம் அவங்கள என்ன வேணாலும் சொல்லட்டும், அவங்க இப்படி கேம் ஆடுறாங்க அப்படி கேம் ஆடுறாங்க, நோ, அவங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க, நிறைய அன்பை கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நான் ஃப்ரீ ஸ்டாஸ்கில் இவ்வளோ அன்பாக ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கிட்ட இருந்ததை நான் பார்க்கவே இல்லை. ஸோ எப்போவுமே திவ்யா அந்த ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருக்காங்க அப்படின்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு அன்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத புரிஞ்சு திவ்யா கொடுக்கும்போது திவ்யா யூ ஆர் ஆல்வேஸ் க்யூட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.